ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர் பவர் அன்எம்ப்ளாய்டு டீமன் கிங் எபிசோட் 24 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த பர்சன் பயங்கரமா தாக்கி அந்த லெஜெண்டரியான ஹீரோட கதையை மூச்சு விட்டாரான். நான் யோசிச்ச மாதிரி இவங்கலாம் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. ஆனா உண்மையிலேயே அவன் சாகல, அங்க பயங்கரமா கத்துறான். ஜோய் சீக்கிரமா வா. இதை பார்த்தா ஒரு ஆச்சரியமா வராரு. உனக்கு ஒரு பிரதரும் இருக்கானா? இவன் என்ன எங்கருவனா? அதுக்கு எதுக்கும் அவன் பதிலே அங்க சொல்லல. இப்பதான் எங்களோட உண்மையான பவரே தெரிய போகுது. ஏன்னா அங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா இணைஞ்சு செயல்படுறோமோ அந்த டைம்ல எங்களோட பவர் அது பீக்ல இருக்கும். நீ ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு பேப்பர் மாதிரி தான். அப்படியா? அப்பனா நானும் என்னோட பவரை காட்டணும்னு நினைக்கிறேன். அயன் பாடின்னு ஒரு ஸ்கில்ல பயன்படுத்துறாரு. அவரோட உடம்பும் அப்படியே அயன் மாதிரி மாறுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த தோன் பேலதன் அவனை தாண்டி இது வரைக்கும் என்னோட பாடியை யாருமே காயமே ஆக்குனதில்ல. அப்படியா? சரி. ஹே ஜோய், இப்போ உனக்கான டைம். அவனை கொன்று என்ன பிரதர் நீங்க சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன முடிச்சிட்டா போச்சு. அவங்க ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றாங்க. நான் இதுல அந்த பகுனியா நைட்டு அவரோட கதை அங்கேயே முடியுது. அட பிரதர், இதை விடவும் வேற எந்த விதமான விஷயமும் அற்புதமா இருக்காது. ஒரு வீக்லிங்க நம்ம ஊரு தெரியாம அழிச்சாச்சு. அந்த இடத்துல மத்த நைட்ஸ் கிட்ட போக அவங்களா பயந்து போறாங்க. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த ஆளும் அப்படியே பிடிச்சு தரன்னு இழுத்துன்னு போறான். ஹேய் ஜோய், நீ என்ன பண்ணு, அவனோட நகத்தை அப்படியே பிச்சு ஏறி அதுக்கப்புறம் அவனோட காலு கை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிக்கலாம். இந்த சவுண்டு அதை நம்ம ஜாலியா அனுபவிக்கணும் இப்படின்னு ஒரு சொல்ல அங்க அவரு ரொம்ப பயந்து போறாரு. ஆமா, நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? என்ன தயவு செஞ்சு கொன்றுங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம அங்க ஜோய் கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்கறாரு. ஜோய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ பண்ண போறியா இல்ல இதனாலேயே ஜோய்க்கும் வேற வழி இல்லாம அதை அங்க பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நைட்டு பயங்கரமா கத்தின்னு இருப்பானா. அங்க திடீர்னு ஒரு அட்டாக் வருது. அது ஏதோ அந்த தோன் பேலதன் அவன் தான் நினைக்கிறாங்க. ஆனா அது ஒன்னும் அவரு இல்ல, நம்ம ஹீரோ தான் அங்க வரான். ஆமா, நீ எதுக்குடா இங்க வந்திருக்க? சீக்கிரம் டவுனுக்கு ஓடிப்போ, பகுனியா நைட்ஸ் ஹெல்ப்புக்கு வர சொல்லு. அட அட அட, திரும்ப ஒரு நல்ல ஷோ நம்மளுக்காக வந்திருக்கு போலியே. அப்பனா நீங்க தான் ஆலிஸ கொண்டு போனீங்களா? நீ என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி நீ வசமா வந்து மாட்டிக்கின. உன்னை நாங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண போறோம்னா உன்னால நகரவே முடியாது. அதுக்கும் மேல சவுண்டு கூட உன்னால போட முடியாது. இது கேக்குற நம்ம ஹீரோ அங்க சைலண்டா தான் இருக்கான். என்ன ஆச்சு? உனக்கு என்ன பயமா இல்லையா? ஏன்னா இங்க இருக்கிற பகுனியா நைட்ஸ் எல்லாரையுமே நாங்க அடிச்சு கொன்னு போட்டிருக்கோம். ஆமா, உன்னை பார்த்து நான் அப்படியே பயந்து சாகணும் பாரு. நான் வளர்க்குற என்னோட நாய் அதுவே பயங்கரமா அதுவே உன்னை விடவும் பயங்கரமா என்ன தாக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும் போது உன்னை பார்த்து நாங்க எதுக்கு பயப்படணும்? அதே மாதிரி நீயும் பின்னாடி தான் இருக்கியோ. உன்னை நான் தாக்குனேன், ஜஸ்ட் மிஸ்ல நீ தப்பிச்சிட்ட. அப்போ என்னோட பவர் அந்த அளவுக்கு அதிகமா இல்ல. ஆனா இப்போ நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டா எங்களால எங்களோட பவர் அல்டிமேட் ஃபார்ம்ல பயன்படுத்த முடியும். அப்படியா? ஆனா உண்மையிலேயே உங்களால அங்க எதுவுமே பண்ண முடியாது. இது எக்ஸைட்டிங்கா இருக்குதான்னு பாக்கலாம். உங்களால எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்க முடியுதுன்னு பாக்குறேன். அதே மாதிரி என்னோட ஒய்ஃப் இல்ல என்னோட ரூம்மேட் அவ எங்க இருக்கு? அவளை எங்க கடத்தி வச்சிருக்கீங்க? ஒய்ஃபோ இல்ல உன்னோட ரூம்மேட்டோ யாரா இருந்தாலும் அந்த கீ, அந்த பர்னார்டு கிட்ட இருந்து பறிச்ச அந்த கீ அது எங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதையும் நம்ம மேர்லினை காட்ட அங்க அவரு சொல்றாரு. அங்க பின்னாடி ஒரு டெம்பிள் தெரியுதா? அங்கதான் அவ இருக்கிறா. ஆனா உன்னால அவளை மீட் பண்ண முடியாது. நீ அபேஸ்ல போய் தான் அவளை மீட்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கம்பைன்ட் அட்டாக் அவன் பண்றான். ஆனா அந்த அட்டாக்னாலையும் நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. அவனோட லைட்டான பவரை தான் அவன் காட்டுறான். அதுக்கே அவங்களோட அந்த அட்டாக் அது ஒண்ணுமே இல்லாம போயிடுது. அங்க இதை பாக்குற அவனால நம்ப முடியல. அங்க ஹீரோவும் வேற ஏத்தி வர்றான். கம்பேர் பண்ணா அவனோட பிரதர் அவன் எவ்வளோக்கோ பரவாயில்லப்பா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இது கேட்கிற அவனுக்கு புரியல. பின்னாடி அவனோட பிரதருக்கும் தோந்து, ஆமா நான் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கு தான், இதுக்கு மேலேயும் இவனுக்கு தேவையில்லை சொல்லி தன்னுடைய பிரதரியை அவன் கொடூரமா கொல்ல ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு சைக்கோபேத் மாதிரி அவனோட பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பானா. ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுச்சு இவனையும் நம்ம முடிக்கணும்னு. அதனால அங்கேயே அவனோட கதையை முடிக்கிறான். அதுக்கப்புறம் வேற என்ன, நான் ஆலிஸை காப்பாற்ற வேண்டியதான். ஆலிஸை காப்பாத்தலான்னு போகும்போதே பின்னாடியே அந்த ஆளும் இருக்கான். அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அட இது நீங்க தானே அந்த நைட் பிளேடு தானே? நீங்க நம்ம ஹீரோக்கும் அவங்க தெரிஞ்சிருக்கு இந்த நைட் பிளேடு இந்த பேரு மேல ஒரு பவுண்டியே அவங்க செட் பண்ணிருக்காங்க. இதனால அவன் யோசிக்கிறான் அந்த ஆளை போட்டு தள்ளிடலாமா இல்ல என்ன பண்ணலான்னு. போட்டு தள்ளுறதே ஒரு நல்ல முடிவா இருக்கும்னு சொல்லி கொல்லலான்னு போவானா. அதுக்குள்ளேயே பின்னாடி அந்த நைட்டு ரொம்ப சந்தோஷமா துள்ள ஆரம்பிக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கிரேட் நைட் பிளேடு அது நீங்க தானே. உங்களோட பவரை பார்த்து நான் வியந்து போயிட்டேன். அந்த பவர் சும்மா அப்படி இருந்துச்சு. உங்களை மீட் பண்ணுவேன் நான் சுத்தமா எதிர்பார்க்கல தெரியுமா. வெறுமா எனக்கு ஆட்டோகிராஃப கொடுக்க முடியுமா, கையை ஷேக் பண்ண முடியுமா இப்படின்னு அவன் தொல்லை பண்றானா. நம்ம ஹீரோக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அவன் ஓடி போயிடறான். சுத்தமா எதிர்பார்க்கல இந்த நைட் பிளேடு அவரு இந்த அளவுக்கு ஷையான ஹீரோவா இருப்பாருன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு நான் ஃபைனலி அவரை மீட் பண்ணிட்டேன். சைடு அவன் போகும்போது யோசனை இருக்கான்.
ஆலிஸை நான் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். இதையும் யாரோ ஒருத்தங்க ஒரு வளையத்து வழியா பார்த்துன்னு இருக்காங்க. ஆமா, யார் இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்? ஆனா ஏதோ ஒண்ணு அவன் கிட்ட அந்த கீ இருக்கு. லாஸ்ட் கீ அது ஒண்டி எனக்கு கிடைச்சிட்டாலே போதும். அந்த அன்ஸ்டாப்பபிளான ஹெல் லீஜியன் அது என்னோட கமெண்டுக்கு வர வச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன, என்னால எல்லாரையுமே நொறுக்க முடியும், எல்லாரையுமே டஸ்டா மாத்த முடியும். பெருமா என்னோட ஹாஸ்டேஜஸ் அவன் கிட்ட குத்தாலே போதும், அந்த கீ தன்னால எனக்கு கிடைக்க போகுது. ஹாஸ்டேஜ் எல்லாம் எங்கன்னு பார்த்தா அவங்க செம்ம வேகமா வராங்க. அல்ல முன்னாடி வர ஒரு அண்டடியும் அவ கொல்ல ஆரம்பிக்கிறா. ஷெல்லி நீ பயப்படவே வேணாம், நான் இருக்கேன், நான் இருக்கும் போது உனக்கு எதுவுமே ஆகாது. இது பத்தாதுன்னு முன்னாடி ஏகப்பட்ட அண்டெட்ஸ் இருக்கு. அங்கதான் அண்டேடோட அந்த கிங்கு அவனும் இருக்கிறான். அண்டெட்ஸ் எல்லாத்தையுமே அவ கொல்ல ஆரம்பிக்கிறா. நான் ஒன்னும் இந்த மாதிரி ஒரு வீக்கான அண்டெட் கிட்ட தோத்து போக மாட்டேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இதே மாதிரி எல்லாத்தையுமே அங்க கொன்னு குவிக்கிறான். பாக்குற அவரு ரொம்ப ஆச்சரியமா வராரு. உண்மையா சொன்னா நீ இந்த அளவுக்கு தாக்கு பிடிப்ப நான் சுத்தமா எதிர்பார்க்கல. நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த வீக்கான அண்டெட்ஸ் எல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. உன்னோட எம்பியரை ரீஸ்டோர் பண்ற அந்த கனவு அதுவும் கண்டிப்பா நிறைவேறாது. அதனால நீ கேவ் அப் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்ன சொன்ன, கேவ் அப் பண்றதா? வாய்ப்பே இல்ல. நீ என்ன யோசிக்கிற? நான் வீரமா இந்த த்ரோனை அடையிறதுக்கு எங்க அப்பா 69 வயசுல எந்த போற வரைக்கும் நான் வெயிட் பண்ண அப்படின்னு யோசிக்கிறியோ? அதுக்கப்புறம் தான் நான் த்ரோனை அடையிறேன்னு யோசிக்கிறேன்னா அது ஒரு முட்டாள்தனம். அப்படி ஒன்னும் நான் வெயிட் பண்ணல. 400 வருஷமா நான் நிறையவே கஷ்டப்பட்டேன். நான் த்ரோனை அடைஞ்சோம் எனக்கு ஏகப்பட்ட விஷயம் ஏற்பட்டது. சில டைம் என்னோட ஆளுங்களே என்னை ஏமாத்திருக்காங்க. நிறையவே மாஸ்டரால நான் ஹன் செய்யப்பட்டிருக்கேன். ஏகப்பட்ட விஷயம் எனக்கு கொடூரமா நடந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே தாண்டி யார் யாரு எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சேன். எனக்குன்னு இருக்குது இந்த அண்டெட்ஸ் அவங்க ஒண்டிதான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் யோசிச்சேன், கண்டிப்பா என்னோட மொத்த எம்பையரையும் நான் ரீஸ்டோர் பண்ணுவேன். கடைசியா இந்த எம்பையரோட லாஸ்ட் கிங்கா நான் ஒண்டிதான் இருக்கிறேனே. அதே மாதிரி நான் கடைசியா என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியுமா? இத்தனைக்கும் என்னோட சொந்த மகனை நான் சாக்ரிஃபைஸ் பண்ண, அதுவும் இந்த மாதிரி ஒரு பவரை அடையிறதுக்கு. இப்படி இருக்கும் போது நீ சொன்னோன்னே நான் எல்லாத்தையுமே கிவ் அப் பண்றேன் அப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல, முடியவே முடியாது. உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறாது. நான் அதுக்கு விடவும் மாட்டேன். அப்படியா? ஒரு கை பாத்துக்க வேண்டியதான். இது வரைக்கும் கொன்னல அண்டெட்ஸ் அவங்க எல்லாருமே நல்லா ரிவைவ் பண்ண முடியும். அங்க இருக்கிற ஒரு அண்டெட்ஸை அவரு ரிவைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் தன்னால எழுந்து பயங்கரமா நம்ம ஆலிஸை தாக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல நம்ம ஆலிஸால அங்க தாக்க பிடிக்க முடியல. அவ அப்படியே அங்க விழுந்துறா. ஷெல்லியும் வரா. ஷெல்லி நீ வரத தள்ளிடு. அந்த இடத்துல என்னதான் மேஜிக்க கேஸ் பண்ணாலும் அவளுக்கு அப்படி ரத்தமா ஊத்துது. நம்ம கண்ணு உனக்கு மானா இல்லவே இல்ல போல. இப்போ அவ்வளவுதான், உன்னால இப்போ எதுவுமே பண்ண முடியாது. நான் எதிர்பார்த்தேன் அவன் வருவான்னு, ஆனா இங்க வரமாட்டானோ. ஆனா எனக்கு வேற வழி இல்ல, தனியாவே நான் போராடுற மாதிரி இருக்கும். நான் விட போதில்ல. இப்படின்னு அதுங்களும் நம்ம ஆலிஸை தாக்க வருமா? திடீர்னு யாரும் ஒருத்தங்க தாக்குறாங்க. ஆமா என்ன ஆலிஸ், நான் ரொம்ப லேட்டா வந்துட்டனோ? ஐயா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.